Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டோடைய ஃபாண்ட் ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டில் நிறைய ஃபாண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கேலிப்ரி பாடி அப்படின்ற ஒரு ஃபாண்ட் நேம் 36 உடைய ஃபாண்ட் சைஸில் இருக்குது. நம்ம வந்து இந்த டேப் வந்து கிளிக் பண்ணி நம்ம எந்த ஃபார்மேட் நமக்கு வேணுமோ ஃபாண்ட்டை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இதை நீங்கள் எது பண்ணீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஃபாண்ட் வந்து மாறும். ஓகேவா? நமக்கு எந்த ஃபாண்ட் வேணால் வச்சுக்கலாம். அதே போல் இந்த சைஸ் நமக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து சைஸ் வந்து இப்படி மாற்றிக்கலாம். இதை பாருங்கள், 72 வரைக்கும் இருக்குது. நம்ம சைஸ் வந்து மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் வேணும் நான் டைப் பண்ணனா கூட டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் அப்படின்ற ஆப்ஷன். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபாண்ட் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். பாருங்க, டிக்ரீஸ் ஆகுது. இது இன்க்ரீஸ், இது வந்து டிக்ரீஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா சேஞ்ச் கேஸ். இதில் பார்த்தோம்னா நிறைய இருக்குது. சென்டென்ஸ் கேஸ், லோவர் கேஸ், அப்பர் கேஸ். நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ண வேர்டை நம்ம வந்து இப்போ லோவர் கேஸாக மாற்றணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணோம்னா லோவர் கேஸாக மாறிடும். இங்கே பாருங்கள், எல்லாமே ஸ்மால் லெட்டரில் மாறிடுது. இப்போ வந்து அப்பர் கேஸ் வேணும், கேபிட்டல் லெட்டரில் வேணும்னா நம்ம வந்து இதை கேபிட்டல் லெட்டர் அப்பர் கேஸ் செலக்ட் பண்ணோம்னா கேபிட்டல் லெட்டரில் வந்துடும். இல்லை நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் வேணும், மற்றதெல்லாம் ஸ்மாலில் வேணும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கேபிட்டலைஸ் ஈச் வேர்டை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் வந்துடும், மற்றது எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டராக வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா டோகல் கேஸ். இது என்னன்னா இப்போ இதுலேயே நமக்கு தெரியும். டோகல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் ஸ்மால் லெட்டரில் இருக்கும், மற்றது எல்லாமே வந்து கேபிட்டலில் இருக்கும். பாருங்க, ஸ்டார்டிங் மட்டும் வந்து ஸ்மால்லையும் மற்ற எல்லாமே வந்து கேபிட்டல்லையும் இருக்கும். இதுதான் வந்து டாகல் கேஸோடைய யூஸ். சென்டென்ஸ் கேஸ் ஒன்றும் இல்லை, அது வந்து நார்மலாக நம்ம எப்பயும் எழுதுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இது மட்டும் கேபிட்டலில் வரும், மற்ற எல்லாமே வந்து ஸ்மாலில் வரும். இன்னொரு நான் சொல்கிறேன், சென்டென்ஸ் கேஸ்னா ஒரு ரெண்டு வேர்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் மட்டும் வந்து கேபிட்டலில் இருக்குது, மற்ற எல்லாமே ஸ்மாலில் இருக்குது. அது வந்து சென்டென்ஸ் கேஸுடைய யூஸ். லோவர் கேஸ்னா எல்லாமே வந்து ஸ்மாலில் இருக்கும். நெக்ஸ்ட் அப்பர் கேஸ்னா எல்லாமே வந்து கேபிட்டலில் மாறிடும். கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட்னா எல்லா வேர்டுடைய ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் கேபிட்டலாக மாறும். இதை வந்து கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். நெக்ஸ்ட் டோகல் கேஸ்னா ஃபர்ஸ்ட் மட்டும் நமக்கு வந்து ஸ்மால் லெட்டர்லையும் நெக்ஸ்ட் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்லையும் மாறும். இதுதான் வந்து நமக்கு டோகல் கேஸுடைய ஆப்ஷன். நெக்ஸ்ட் இது பக்கத்தில் பார்த்தோம்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி டைப் பண்ணுமோ அதுதான் வந்துடும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இதை தான் டைப் பண்ணியிருக்கேன், அது மாதிரி வந்துடுது. ஓகேவா? எல்லா ஃபாண்ட்டையும் அது மாத்திடுது. ஃபர்ஸ்ட் என்ன ஃபாண்ட் இருக்கோ அது வந்துடுது. ஓகேவா? இதான் வந்து இதோடைய ஆப்ஷன். இப்போ பாருங்க, நான் இன்னொரு வாட்டி செஞ்சு காட்டுறேன். அப்பர் கேஸை மாத்திட்டேன். இப்போ கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இந்த லெட்டர் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். இதை நான் கிளிக் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ணும்போது எந்த ஃபாண்ட்ல இருந்ததோ ஃபார்மேட்ல அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். நம்ம டைப் பண்ண எல்லா ஃபார்மேட்டும் போயிட்டு பழைய ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அதான் வந்து கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங்குடைய யூஸ். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்றோம். இது வந்து போல்ட். இப்போ நம்ம செலக்ட் பண்ண வேர்டை போல்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தோம்னா ஒரு நல்ல டார்க் பிளாக் ஆகிடுது. இதுதான் போல்டோடைய ஆப்ஷன். நெக்ஸ்ட் இது சைடில் பார்த்தீங்கன்னா இட்டாலிக். இது வந்து வேர்டை வந்து லைட்டாக சாயெல்லாம் இருக்கும், இந்த டிசைனாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா அண்டர்லைன் பண்ணுறது. ஒரு நம்ம செலக்ட் பண்ணியிருக்க வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை கிளிக் பண்ணுறேன், பாருங்க அண்டர்லைன் ஆகுது. இந்த அண்டர்லைன் டிசைனை கூட நம்ம மாற்றலாம். அது எப்படின்னா இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க நிறைய டிசைன் இருக்கு. டபுள் லைன் இருக்கு, திக்னஸ் அதிகமான லைன், டாட்டட் லைன், அண்டர்ஸ்கோர்,
இந்த மாதிரி கர்வி லைன்ஸ் எல்லாமே இருக்கு. இது வந்து நம்ம கலர் வந்து வச்சுக்கலாம் கூட வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, நான் இந்த கலர் கொடுக்குறேன். ஓகேவா? இதான் வந்து அண்டர்லைனோடைய யூஸ். நம்ம இப்போ கலர் மாற்றணும்னா ஆட்டோமேட்டிக்கில் வச்சுட்டு ஓகேவா? இதான் வந்து அண்டர்லைன் ஆப்ஷனுடைய யூஸ். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன், இட்டாலிக் ஆஃப் பண்ணிடுறேன், போல்ட் ஆஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இங்கே பாருங்க ஏபிசி போட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம வந்து எழுதும்போது சில வேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம். அதை போல் வந்து நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல வந்து சில வேர்ட்ஸை ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேர்டை செலக்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம், ஸ்ட்ரைக் ஆயிடுது. ஓகேவா? இதை நம்ம யூஸ் பண்ணி ஏதோ வேர்டை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்குது. இது பார்த்தோம்னா நம்ம இப்போ மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தோம்னா நிறைய ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் போடுவோம், X1 அந்த மாதிரிலாம் போடுவோம். இப்போ அது எப்படி யூஸ் பண்ணுவோம், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்க, எக்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த ஆப்ஷன் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த எக்ஸுக்கு கீழே வந்துடுது. இப்போ நம்ம X1 வச்சுக்கலாம். ஓகேவா? இதை ஆஃப் பண்ணிடுறேன். ப்ளஸ் எக்ஸ், மறுபடியும் இது வைக்கிறேன் X2. இது போல நம்ம வந்து ஃபார்முலாஸ் டைப் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படி வேணும்னா அது என்ன பண்ணணும்னா இது பக்கத்துல இருக்கு, சப்ஸ்கிரிப்ட்ல இன்னும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, மேலே வந்து இது பண்ற மாதிரி லெட்டர்ஸ் கொடுக்குற மாதிரி. பாருங்க, எக்ஸ் மேலே கிளிக் பண்றேன், ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்துடுது. இதை போல நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் யூஸ் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இதை போல நம்ம வந்து ஸ்கொயர் போடுறதுக்குலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாஸ் போடுறதுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணி ஃபார்முலாஸை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த சைடு பாருங்க, ஃபாண்ட் வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் அண்ட் டைப்போகிராஃபி அப்படின்னு இருக்கு. இது வந்து நம்ம அந்த ஃபாண்ட்டோடைய ஸ்டைலை வந்து கொடுக்கறதுக்கு பாருங்க, கலர் ஸ்டைல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். பிளாக்ல இருக்கு, ப்ளூ, இது போல் நம்ம இதில் கிவன் ஃபார்மேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். டிசைன் வந்து என்ன வேணுமோ நம்ம வந்து வச்சுக்கலாம். இதான் வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் அண்ட் டைப்போகிராஃபியோடைய யூஸ். இதுலேயே பார்த்தோம்னா நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கறது, ஷேடோடைய எஃபெக்ட் வந்து எப்படிலாம் கொடுக்கறதுன்றதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஷேடோ வந்து பின்னாடி போகும். இந்த மாதிரி நமக்கு எஃபெக்ட்ஸ் வேணும்னா வந்து இந்த எஃபெக்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் டைப்போகிராஃபி ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேர்டோடைய கலரை மாற்றுறது எப்படின்றத பார்ப்போம். இது எல்லாத்தையும் நான் சூஸ் பண்ணுறேன். இதை வந்து வேர்டோடைய டெக்ஸ்ட் ஹைலைட்டிங். இது வந்து நம்ம இப்போ சில வேர்டு வந்து டைப் பண்ணுவோம், அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா வந்து நம்ம எந்த வேர்டை ஹைலைட் பண்ணி காட்டணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். இந்த ஹைலைட்டிங் ஆப்ஷனில் நம்ம எல்லோ, கிரீன், அது போல் எந்தெந்த கலர் நமக்கு வேணுமோ எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து ஹைலைட்டிங் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து வேர்டோடைய கலரை வந்து வைக்கிறது, அதான் ஃபாண்ட் கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது. ஆல்ரெடி இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக் கலரில் இருக்குது. நம்ம இப்போ கலர் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ப்ளூ கலர், கிரே ஆர் க்ரீன், டார்க் ப்ளூ, அது மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மேலே இருக்கிற இந்த டேப்ல போயிட்டு ஃபாண்ட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கூட ஜஸ்ட் இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னாலே மேலே வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடும். நமக்கு எந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணணும், ஃபாண்ட்டோடைய சைஸ் வந்து என்ன வைக்கணும்,
சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமான்ற எல்லாமே வந்து ஒரு சின்ன ரிப்பன் டேப்ல வந்து உள்ளேயே நமக்கு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கு. போல்டு பண்ணுறது இப்போ மேலே நான் என்ன சொன்னனோ அது அப்படியே இங்கே வந்து சின்னதாக ஒரு டேப் மாதிரி வந்துடும். நம்ம ரைட் கிளிக் பண்ணோம்னாலே மேலே வந்துடும். இதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.